நேயர்களே, இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய 5, 6வது நாட்கள் தொடர்ந்து முடக்கப்படுவதற்கு காரணம், அது என்ன? அந்த செய்தியை நாம பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் ஒரு நாள் கூடினா பல கோடி ஆகும். ஆனால் பல கோடி ஆனாலும் கூட எதிர்க்கட்சிகள் 2-3 விவகாரங்களை அவர்கள் கூறுகிறார்கள். ஒன்று, பெஹல்காம் தாக்குதல் விவாதிக்க வேண்டும். இரண்டாவது, மிக முக்கியமாக பீகாரில் கிட்டத்தட்ட 62 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நீக்கத்திற்கான காரணம் குறித்தும் விவாதிக்க வேண்டும் என இந்தியா கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தும் போதும் வழக்கம் போல பாஜக அதை விசாரணை செய்வதற்கு அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா வலுவாக கால் ஊண்டி இருக்கிறது. வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரக்கூடிய பீகார் எலெக்ஷனில் களம் மாறி இருக்கிறது. குறிப்பாக பீகாரில் நிதிஷ்குமாருடைய ஆட்சி ஜேடியு பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் மத்தியிலே ஆட்சி செய்வதற்கும் அவருடைய உறுதியான ஆதரவும் அவர்களை சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையில எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை என்னவென்றால், பீகாரில் 62 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை நீங்கள் எப்படி நீக்கம் செய்ய முடியும் என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு தேர்தல் ஆணையம் சொல்லுகின்ற பதில் என்னவென்றால், இறந்தவர்கள், காணாமல் போனவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், அடுத்து மிக முக்கியமாக வெளிநாட்டிலிருந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஊடுருவி வந்தவர்களுக்கும் வாக்களிக்க இடம் நாங்கள் கொடுக்க வேண்டுமா? எப்படி கொடுக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் கடுமையான குரலை எழுப்புகிறது. அப்படி என்றால் எதிர்க்கட்சிகள் கேட்கிறார்கள், 11 அடையாளங்களை கேட்கிறீர்கள். அந்த அடையாளங்களில் ஆதார் கார்டு இருக்கிறது, அந்த அடையாளங்களில் ரேஷன் கார்டு இருக்கிறது, அந்த அடையாளங்களில் ஒன்றாக ஓட்டர் ஐடி. இது மட்டும் போதுமல்லவா ஒருவனை நாட்டில் வாக்காளனாக பதிவு செய்ய? இப்போ எல்லாமே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆதார் கார்டு தான் எல்லாற்றும் கேட்குறாங்க. பேங்கில் 1 கிராம் நகை அடகு வைப்பதற்கும் ஆதார் கார்டு, 5 சென்ட் இல்லை 1/2 சென்ட் வாங்கினாலும் ஆதார் கார்டு, வங்கியினுடைய லோன் ஆதார் கார்டு, எல்லாவற்றிற்கும் ஆதார் கார்டு. ஒருவன் ஒன்றில் கடன் பெற்றுவிட்டால் அந்த ஆதார் கார்டு அழித்து விட்டால் அவன் எங்கெல்லாம் அவனுக்கு கடன் இருக்கிறது என்பதை தெரிந்துவிடும். இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவன் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், வம்பு, ஒரே நம்பர் அடிச்சுட்டு அப்படியே வந்துடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய அடையாளமாக அமெரிக்காவில் கிரீன் கார்டு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு தான் சொல்லியதை மாற்றிவிட்டு ஆதார் கார்டெல்லாம் வேல்யூ இல்லையே, ரேஷன் கார்டு வேல்யூ இல்லையே, ஓட்டர் ஐடி வேல்யூ இல்லையே அப்படின்னு உல்டாவாக பல்ட்டி அடித்ததன் மூலமாக பாரதிய ஜனதா பெரிய திடுக்கிடுத்தனங்களை உருவாக்கியிருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் இங்கே பாருங்க. ராகுல் காந்தி சொல்கிறாரு, மகாராஷ்டிராவில் இவர்கள் சேர்த்தார்கள் அதிகமான வாக்காளர்களை. முதலிலே 40 லட்சம் என்ற ராகுல் காந்தி 1 கோடிக்கு மேற்பட்டவர்களை சேர்த்து சரத்பவாருடைய என்சிபி, உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா, அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி, நாங்கள் வலிமையாக வெற்றி பெறுவோம் என்ற நிலையில் 238 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இது அவர்களுக்கு பெரிய ஷாக்கு. மொத்தம் 288 இடங்களில் 238 இடங்களில் இவர்களால் எப்படி வெற்றி பெற முடிந்தது என்ற கேள்விக்கு எல்லா இடங்களிலும் திட்டமிட்டு வாக்காளர்களை சேர்த்து அவர்கள் கோல்மால் செய்து வெற்றி விட்டார்கள் என்ற ராகுல் காந்தி சொல்றார். இரண்டாவது எதிர்க்கட்சிகள் வைக்கிற கோரிக்கை, இந்த 62 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறீர்களே, இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்றால், நாங்கள் ஆதாரத்தை கேட்டால் கொடுத்துத்தானே ஆக வேண்டும் என தேர்தல் கமிஷன் முரண்பிடிக்கிறது.
ஏன் உடன் பிடிக்குன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பான்மையான வாக்காளர்கள் முஸ்லிம் வாக்காளர்கள். அவர்கள் பங்களாதேசத்திலிருந்து ஊடுருவியவர்கள். இந்த பெரும்பான்மையான வாக்காளர்கள் ஊடுருவல் காரணமாக அவர்கள் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் தேஜஸ்விக்கு வாக்களிக்கப் போகிறார்கள். ஆகவே இவர்களை காலி செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய பிறப்புரிமை சான்றிதழை கேட்க வேண்டும். இப்போ என்ன தகவல்னா, வெளியூரிலிருந்து வந்து அவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்வி. உண்மையிலே இந்த இன்ஃபில்ட்ரேஷன் ஊடுருவல்காரர்கள் பீகாரிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்கு கொடுத்து தங்களின் வாக்காளர்களை மாற்றியதை தாண்டி அங்கே வாழுகிற ட்ரைபல் கம்யூனிட்டி, பீகார் ஜார்க்கண்ட்லாம் நிறைய ட்ரைபல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஓபிசி பீப்புள், அது மட்டும் அல்லாமல் எளிய நிலையில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள், தலித்துகள், நிறைய பேருக்கு வாக்குகள் அங்கிருந்து காலியாகிவிடும். ஏனென்று சொன்னால் உயர் சாதி அடுக்கு யாரெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு கேட்ட ஆவணங்களை கொடுப்பதற்கு சக்தி இருக்கும், கல்வி இருக்கிறது, வேலை வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மக்களுக்கான வாய்ப்பு இல்லை. பெரும்பான்மையாக அவர்கள் சொல்கிறார்கள், பணி நிமித்தமாக அவர்கள் தமிழ்நாட்டில் வந்தாலும் தமிழ்நாட்டில் அவர்கள் குடியிருக்க போவதில்லை, மீண்டும் பீகாரில் தான் வாக்களிப்பார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு பகுதியாக சென்று அவர்களை கண்டறிந்து அவர்கள் வெளியூரில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை வாக்கை முழுமையாக நிராகரித்திருக்கிறார்கள். இந்திய சமூகத்தில் 30 விழுக்காடு மக்கள் வெளிமாநிலங்களில் வேலை செய்கிற ஒரு சமூகமாக பீகார் இருக்கிறது. ஆகவே இவர்களை அடையாளம் கண்டு இவர்களுக்கு வாக்கை ரத்து செய்திருக்கிறார்கள். சிறுபான்மை முஸ்லிம்கள் வாக்கை ரத்து செய்திருக்கிறார்கள். ட்ரைபல் எஸ்டியுடைய வாக்குகளை ரத்து செய்திருக்கிறார்கள். எஸ்சி மக்களுடைய வாக்குகளை ரத்து செய்திருக்கிறார்கள். அதே போன்று பேக்வர்ட் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய ஓபிசியுடைய வாக்கை ரத்து செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்றுதான் எதிர்க்கட்சிகள் கேட்கிறார்கள். இதற்கிடையில் ஓபி ராவத் என்ன சொல்கிறார், இது சரியில்லாத நடவடிக்கை. பல மாதங்களுக்கு முன்பு வாக்குப்பதிவுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருந்தால் இதை நாம் ஒரு நியாயமாக எடுத்துக்கொள்ளலாம். 4 மாதம் இருக்கும்போது கடைசி தருணத்தில் இது போன்ற ஒரு கோடிஃபிகேஷன், அதாவது இதை சரி செய்வது அல்லது இதை மாற்றம் செய்வது அல்லது நீக்கம் செய்வது என்பதெல்லாம் நல்ல விஷயம் அல்ல என்பதை ஓபி ராவத் அவர்கள் தன் கருத்தில் முன்னாள் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் அவர் தன்னுடைய கருத்தில் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சார் என்று சொல்லக்கூடிய த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதில் 1987 தேர்தலில் பிறப்பு சான்றிதழ், பள்ளி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அரசு ஊழியர்களுடைய ஐடி, பாஸ்போர்ட் உள்பட 11 ஆவணங்களை அவர்கள் கேட்கிறார்கள். என்னென்று சொன்னால், இந்த 11 ஆவணங்களில் பல பேருக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை, பல பேருக்கு பள்ளி சான்றிதழ் இல்லை, பல பேருக்கு பாஸ்போர்ட் கிடையாது, சாதி சான்றிதழும் இல்லை. இப்படி நிறைய விவகாரம் இருக்கும்போது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபைடு ஆயிடுறாங்க. ஏதாவது ஒன்று என்றால் ஒன்றை கொடுத்துருவாங்க. ஒரு ஆதாரம் கொடுங்க, அல்லது ஒரு ஓட்டர் ஐடியை கொடுங்க, அல்லது அவர்கள் கேட்கக்கூடிய ரேஷன் கார்டை கொடுங்கன்னா கொடுக்க முடியும். ஆனால் இங்கே என்ன கேள்வினால், பல பேர் பிறந்ததும் தெரியாது, பல பேர் எங்கே இருக்கிறவர்கள் என்னும் தெரியாது. மலை கிராமத்தில் உள்ள மக்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் போய் எந்த சர்டிஃபிகேட்டை 1945களுக்கு பிறந்த ஒருத்தருக்கு இன்றைக்கி 80 வயசு இருக்கும், ஆனால் அவனால் இனி ஓட்டு போட முடியாது. நல்லா புரிஞ்சு கொடுங்க. அதே மாதிரி பீகாருடைய பல பகுதிகளில் வயசில் இருக்கிறவங்க எவனும் ஓட்டு போட முடியாது. ராகுல் என்ன சொல்கிறாருன்னா, கர்நாடகாவில் இப்படி மோசடி செஞ்சது, ஒரு தொகுதி முழுவதுமே கபலீகரம் செய்ததை எங்கள் கையில் ஆதாரம் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். ஆகவே பீகாரில் இந்த மாதிரியாக அவர்கள் நீக்கம் செய்வது குடியுரிமை சம்பந்தப்பட்ட விவகாரம். இதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட், என்ஆர்பி, அதாவது என்ஆர்சி போன்ற நடைமுறைகளை யார் இந்த நாட்டின் குடிமகன் என்று சொல்வதற்கான உரிமை தேர்தல் கமிஷனுக்கு கிடையாது அல்லவா?
அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஆதார் ரேஷன் கார்டு நீக்கியதன் நேரமாக அதையெல்லாம் நீக்கி உச்சநீதிமன்றமும் சொன்னது. எதையும் கேட்பதற்கு தேர்தல் கமிஷன் தயாராக இல்லை. தேர்தல் கமிஷன் இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னா, தேர்தல் கமிஷன் பாரதிய ஜனதாவினுடைய கையாளாக மாறியிருக்கிறதா என்ற கேள்வியும் எதிர்க்கட்சிகள் தற்போது தொடர்ந்து எழுப்பி வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மோதலில் மகாராஷ்டிராவில் அவர்கள் தோல்வி கண்டதை போன்று பீகாரிலும் ஒரு தோல்வியை நோக்கி பயணிக்கிறார்களா என்ற கேள்வி வருகிறது. குடியுரிமை குறித்து அவர்கள் எழுப்பிய இந்த கேள்வியில் பல விவகாரங்கள் வருகிறது. 7,89,69,844 வாக்காளர்களில் 97.30% ஆவணங்களை காட்டி பட்டியலில் இடம்பெறலாம் என்று சொன்னாலும், ஆக தற்போது இவற்றில் 97% மக்கள் அவற்றில் இந்த மாதிரி விவகாரங்களில் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள்? இந்த 7,89,69,844 60 லட்சம் போய்விடுமா என்ற கேள்வி எழுகின்றது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 326 அரசியலமைப்பு 326 சட்டப்படி நாட்டில் பிறந்த ஒருவனுக்கு வாக்குரிமை மறுக்கப்படக்கூடாது. அதெல்லாம் இங்கே யாது? சிறுபான்மையினர்களில் பெரும்பாலான வாக்குகள் பாதிக்கிருக்கிறதாகவும், இவர்கள் ஆர்ஜேடி என்று சொல்லக்கூடிய லாலு மற்றும் காங்கிரஸ் கட்சியின் வாக்கை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும் நாம் சொல்ல முடிகின்றது. அதே போன்று இந்த பகுதியில் குடியுரிமை ஆவணங்களை நீக்கியிருப்பது எதிர்க்கட்சிகள் தற்போது நாடாளுமன்றத்தில் அவர்கள் குய்யோ முறையோ என்று அவர்கள் உணர்வுபூர்வமாக சத்தம் போடுவது எந்த விளைவையும் ஏற்படுத்தாதுங்க. இப்போ ஒரு பூத்துக்கு ஒரு வாக்கு சாவடிக்கு 1500 வாக்குகள் என்று இருந்தது. இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை 1200 குறைச்சிட்டாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் கமிஷன், தேர்தல் ஆணையம் முழுமையாக பாரதிய ஜனதாவின் கைப்பகுதியாக மாறியிருக்கிறது என்று அவர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதாவது இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீண்ட கியூ தகர்க்கப்படும். 12,817 வாக்கு மையங்களை 96.23% வாக்காளர்கள் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த நான் சொன்ன அளவில் இந்த எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஸ்பெஷல் இன்டர்வென்ஷன், அதாவது நான் அந்த பதிவு உங்களுக்கு சொன்னேன், அந்த திட்டத்தின் கீழ் 97% மேல் மக்கள் வந்ததுனால அவர்கள் நான் சொன்ன இந்த 11 விவகாரங்கள் ஏற்கனவே சொன்னேன் தானே, இந்த மாதிரியான பிறப்பு சான்றிதழ், கல்வி சான்றிதழ் அல்லது அவர்களுடைய பாஸ்போர்ட் ஐடி, அவர்கள் எல்லாம் அவர்கள் கொடுக்கிற நேரத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை. பிறப்பு சான்றிதழும் இல்லை, கல்வி சான்றிதழும் இல்லை, சாதி சான்றிதழும் இல்லை, அரசு ஊழியர்களாகவும் அவர்கள் இல்லை, பாஸ்போர்ட்டும் இல்லை. இந்த வாக்காளர்கள் என்ன செய்வார்கள்? இதுதான் கேள்வி. அப்போ ரேஷன் கார்டு இருக்கிறது, அவர்கிட்ட இருக்கிறது தான், ரேஷன் கார்டு இருக்கும், ஆதார் கார்டு இருக்கும், அவ்வளோதான். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஓட்டர் ஐடி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதில் முக்கியமாக இறுதியாக ஒன்று, மகாராஷ்டிராவில் நடந்த தவறுகளை போன்று பீகாரிலும் இவர்கள் நடத்த முயல்கிறார்கள் என்றும், கர்நாடகாவில் ஆதாரமாக பிடிபட்டார்கள் என்றும் சொல்வதும், அதாவது என்னமோ சொன்ன மாதிரி செவிடன் காதில் ஊதிய சங்காகத்தான் மாறிப்போனது. நாடாளுமன்றத்தில் இவர்கள் பேசிய இந்த தீர்வும் வரப்போவதில்லை. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை முடிவுகள் எடுக்கப்பட்ட பின்பு அது மாற்றப்போவதில்லை. எல்லா முடிவுகளும் அப்படித்தான். நாடாளுமன்றத்திலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு ஒரு கருத்து கணிப்பு வெளியானது. அதை மட்டும் சொல்லி நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துடுறோம். அதில் தேஜஸ்வி யாதவ் 40% பெற்றிருக்கிறார். அதே போன்று பிரசாந்த் கிஷோர் 18 விழுக்காடும், நிதிஷ்குமார் 15 விழுக்காடும், பாரதிய ஜனதா 10 விழுக்காடும் அந்த கருத்து கணிப்பில் பெற்றதாக சொல்லப்பட்டது. அவர்களுக்குள் பல மோதல்களும் அரசுக்கு எதிரான அலைகளும் இருக்கிறது. கட்சிகளுக்கிடையே பஸ்வான்
அவருடைய சகோதரரும் தற்போது வெளியேறியிருக்கிறார், பராஸ். இந்த நிலைகளெல்லாம் கவனத்தில் கொண்டு பீகாரை தமது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துவிட்டால், அதற்கு பின்பு ஒருமுறை நாம் ஆட்சிக்கு வந்துவிட்டால் நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலையில் தற்போது மௌனியாகி போன நிதிஷ்குமாரை வைத்து இவர்கள் ஆட்டத்தை துவக்கியிருக்கிறார்கள். கைசேதப்பட்ட நிதிஷ்குமார் 100க்கும் மேற்பட்ட இடங்களை வைத்தவர் தற்போது 43ஆக ஆகி இனியும் அவர் குறையப் போகிறார். கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக மாறிய கதையாக பீகாரின் நிலைமை இருக்கிறது. நீதிமன்றம் இதனை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறது மட்டுமல்ல, 28ஆம் தேதிக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் மறுவிசாரணை வர இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த காலகட்டம் ஜனநாயகத்தின் மறுஉருவாக்கத்தை கேள்வி பால் எழுப்பியிருக்கிறது. ஏழைகளும் இல்லாதவர்களும் தங்கள் வாக்குரிமை மறுக்கப்பட்டதற்கு பாரதிய ஜனதாவின் ஆதரவில் அல்ல, தேர்தல் ஆணையம் வெளிநாட்டுக்காரர்களை எல்லாம் நாங்கள் வாக்களிக்க முடியாது, இடமாறி போனவர்களெல்லாம் வாக்களிக்க முடியாது, மரணித்தவர்களை எல்லாம் வாக்களிக்க முடியாது என ஒரு டிஸ்டில் பண்ணியிருக்கிறார்கள், வடிகட்டியிருக்கிறார்கள். ஆக இதன் தீர்வு இந்தியாவின் ஜனநாயகத்தை காக்குமா? வெளிநாடுகள் அதாவது எதிர்க்கட்சிகள் சொல்வது உண்மையிலேயே என்ன நடைமுறைப்படுத்தப்படுமா? அது சாத்தியமில்லை. செவுடன் காதில் ஊதிய சங்காகத்தான் இது மாறிப்போகிறது நாடாளுமன்ற ஜனநாயகம். ஆகவே தான் விவாதிக்க அவர்கள் மறுக்கிறார்கள் என்று பலர் எழுப்பும் வைக்கக்கூடிய நியாயமான குரல்களாகவே அது படுகிறது. அதில் நியாயம் இருக்கிறது என்பதும் உண்மை. நன்றி.